ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாட்டி வீட்டில் வந்து அரைப்பறக்காங்க. ஸோ வயலுக்கு வந்தாச்சு. போயிட்டு ஃபுல்லாக எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். பாருங்கள், 2 செயின் மிஷின் வந்து இப்போ அறுத்துட்ருக்கு. ஓ, ரித்திஷ், நான், தன்சி, நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். ஸோ ஈரமாக இருக்குங்கிறதுனால செயின் மிஷின் வந்து இப்போ அறுத்துட்ருக்கு. நல்லா வயலை நம்ம காய விட்டுருந்தோம்னா டயர் மிஷினை வச்சு அறுத்துருக்கலாம். ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம வந்து செயின் மிஷினை வச்சு அறுத்துட்ருக்கோம். இங்கே அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடில் இருக்கிற நெல்லை பார்த்தீங்கன்னா ஒதுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சைடுக்கும் பாருங்க, அரைப்பா இருக்கும்போது இந்த சைடில் நம்ம வந்து ஒதுக்கலைன்னா இந்த நெல் வந்து அப்படியே தான் நிற்கும். அதனால இப்படி ஒதுக்கி விடுறாங்க ஒரு அருவாள் வச்சுக்கிட்டு. அப்படி இருங்க, நான் அப்படி போய்க்கிறேன். கொல்லை காயிலங்கிறதுக்காக நம்ம செயின் மிஷின் வச்சு அறுக்கிறோமா? பாருங்க, ஒதுக்கி காட்டுமா? ஸோ இப்படி ஒதுக்கி விட்டால் தான் இந்த ஓரம் மரத்தில் நெல் நிற்காது. மிஷின் நல்லா சுற்றி வந்து அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆள் வைக்கலையா? இருக்காரா? ஸோ அதான் ஒரு ஆள் வச்சுருக்காங்க. எல்லா கொள்ளையும் ஒதுக்கியாச்சா? போ. பாருங்க, சூப்பராக ஒதுக்கி விட்டுருக்காங்க. இந்த சைடும் பாருங்க, ஃபுல்லாக ஒதுக்கியிருக்காங்க பாருங்க. இந்த சைடு போகணுமா? இங்கே அறுக்கிற நெல் எல்லாமே டிராக்டரில் அப்படியே கொண்டு போயிட்டு களத்தில் கொட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ சேராக இருக்கு பாருங்க. அதனால தான் நம்ம வந்து செயின் மிஷின் வச்சு இப்போ அறுத்துட்டு இருக்கோம். காய விட்டுருந்தா நம்ம டயர் மிஷினை வச்சிருக்கலாம்.
அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராக்டரில் நெல் வந்து கொட்டிகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் கொட்டினதை பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த மிஷின் கொட்டிகிட்டு இருக்கு. இங்கே அறுக்கிற நெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த களத்தில் தான் கொண்டு போய் கொட்டிகிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த 2 துண்டு அறுத்தாச்சு. அடுத்து இப்போ 3வது துண்டு அறுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடில் 2 துண்டு இருந்துச்சு, மொத்தம் 5 துண்டு சொன்னேன். இப்போ இந்த சைடில் ஒரு துண்டு அறுத்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன துண்டு இருக்கு, இன்னும் 3 தான் இருக்கு. 2 துண்டு வந்து அறுத்தாச்சு. அந்த 2 துண்டுமே முடிச்சாச்சு. இன்னைக்கு 2 செயின் மிஷின் வச்சு நம்ம டயர் மிஷினுக்கு கொஞ்சம் காசு கம்மி, செயின் மிஷினுக்கு கொஞ்சம் காசு அதிகம். பாருங்க எவ்வளோ ஒலையா இருக்குன்னு. இதில் வந்து டயர் மிஷின் வச்சு அறுக்க முடியாது, காயறதுக்கு லேட் ஆகிடும். அதனால தான் இப்போ நம்ம அர்ஜெண்டாக செயின் மிஷினை வச்சு அறுக்கிறது. ஸோ ஓரம்பரம் அறுக்க வேண்டியது எல்லாமே அறுத்துட்டாங்க. ஓரம்பரம் ஒரு கருது நிற்கும் பாருங்க, அந்த கருது இப்போ அம்மா பொறுக்கிட்டு இருக்காங்க. அதை பொறுக்கி இது கூட சேர்த்து போட்டுருவாங்க. மிஷின் அறுக்கும் போது அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மிஷின் அறுத்துடும். போயிட்டாங்க நேரம் இல்லை தாண்டி இப்போ மரத்துக்கிட்ட போய் நில்லு. ஓரளவுக்கு பாருங்க. இன்னும் இந்த சின்ன துண்டு மட்டும்தான் இருக்கு, மற்றது எல்லாமே அறுத்துக்கிட்டே இருக்காங்க. 2 துண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2 துண்டு அறுத்துட்டு இருக்காங்க. நெல் எல்லாம் இங்கே களத்தில் கொட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ அங்கே அறுக்கிற நெல் எல்லாமே இங்கே களத்தில் பாருங்கள், இங்கே டிராக்டரில் கொண்டு வந்து நம்ம கொட்டி வச்சுருக்கோம்.
பாருங்க இப்போ அந்த டிராக்டர்ல இருக்கிற நெல்லை எப்படி கொட்டுறாங்க பாருங்க. இப்போ பாருங்க நெல் எப்படி கொட்ட போறாங்கன்னு பாருங்க. அங்கே அறுக்கிற நெல் எல்லாமே இங்கே களத்தில் தான் கொட்டுவோம். இங்கேருந்து தான் கமிட்டிக்கு சாக்கில் ஏற்றுவோம். ரெண்டு வருண்டா பார்த்தீங்கன்னா இப்போ நெல் வந்து டிராக்டரில் கொட்டை போயிருக்கு. ஸோ இந்த ஒரு மெனை தான் இருக்குது இந்த துண்டில் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. அங்கே கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு மெனையை அறுத்ததும் இந்த சின்ன துண்டை இப்போ அறுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாகவே பாருங்கள் நம்மளோட 5 துண்டும் அறுத்து முடிச்சாச்சு. இப்போ அந்த மிஷினை அந்த வயலை அறுத்துருச்சுன்னா ஃபுல்லாக அதுவும் முடிஞ்சிடும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு அரைக்க போகிறாங்க. ஃபுல்லாக பாருங்கள் முடிச்சாச்சு. ஈரமாக இருக்குது. தர பாருங்க எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு.
லாஸ்ட்டு துண்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த துண்டு இப்போது கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன துண்டுக்கு 2 மிஷினும் வந்துடுச்சு. இந்த சைடு இருக்கிற எல்லா வயலும் பாருங்க அறுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக சின்ன துண்டுக்கு 2 மிஷினும் இறக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா 5 துண்டு அறுத்து முடிச்சாச்சு. அறுவடை கம்ப்ளீட். சூப்பராக பாருங்க. 2 மிஷினும் நம்மளுக்கு காலையில் 9 மணிலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் சம்திங் அறுத்துருக்காங்க. டைமிங் நம்ம அம்மா கிட்ட கேட்போம் எத்தனை மணி நேரம் அறுத்துருக்காங்க, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ காசுன்னு நம்ம கேட்கலாம் அறுவடை பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் சூப்பராக பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணியாச்சு. ஸோ நமக்கு அறுப்பாறுத்து முடிச்சுட்டு இப்போ எங்கள் பெருப்பா வயலுக்கு பார்த்தீங்கன்னா அறுப்பாறுக்க மிஷின் போயிட்டுருக்கு. 2 மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு போக போகுது. பெருப்பா வீட்டு வயல் இப்போ அறுக்கிறதுக்கு மிஷின் போயிட்டுருக்கு பாருங்கள். 2 மிஷினும் அப்படி போயிடும். பாருங்கள் அந்த வழியாக போயிட்டுருக்கு. இந்த மிஷின் இப்போ போயிடும். இந்த போகம் குருவ நெல் பார்த்தீங்கன்னா சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு. மொத்தம் நெல் பாருங்கள். இன்னும் ஒரு டிராக்டர் அங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னொரு மிஷின் அங்கே போகுது பாருங்கள். பெருப்பா வீட்டுக்கு போகுது.
பாருங்க 2 மிஷின் போகுது பாருங்க. கடைசி நட பாருங்க. ஸோ லாஸ்ட்டு வந்திருக்கிற நெல் குருவை நெல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா அது உள்ளே கிடக்கிற ஒரு சில கருதுகளை பொறுக்கிட்டு இருக்காங்க. அதை பொறுக்கி எடுத்துகிட்டு போய் அவங்க கையால் தீத்தி அந்த நெல்லாக உருவாக்கி அதை வந்து அரிசியாக ரெடி பண்ணிப்பாங்க. நவரு இப்போ நெல் அறுவடை பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் லைவாகவே பார்த்துருந்தீங்க. நமக்கு எவ்வளோ மணி நேரம் நெல் அறுத்துருக்குன்னு மிஷினோட டைமிங் வந்து நமக்கு குறித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீட்டில் இருக்கிறது 9:35க்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, 11:05க்கு ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 1.5 மணி நேரம் அறுத்துருக்கு. இன்னொரு மிஷினோட டைமிங் பாருங்க, 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, 11:05க்கு ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைமிங் வந்து 1:35, இதுவும் சேம் 1.5 மணி நேரம் நமக்கு அறுத்துருக்கு. செயின் மிஷின் நெல் அறுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2800 ரூபா அமௌண்ட்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. இன்னும் அமௌண்ட் கொடுக்கல, நெல் வித்து தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. நெல் அறுவடை பண்றதுக்காக ஓரம்பரம் இருக்கிற நெல்லெல்லாம் ஒதுக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அம்மாவை வீட்டிலேயே விட்டுட்டு வரும்போது சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். கமிட்டிக்கு பாத்தீங்கன்னா இப்ப நெல் வந்து சாக்குல புடிச்சிட்டு இருக்காங்க. ரித்திக்கையும் தர்ஷனும் கூட கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா சாப்பாடும் வச்சுக்கணும், 2 கேன் தண்ணியும் எடுத்துட்டு வரணும். அதனால வண்டியில ஒரு ஆள் பின்னாடி உட்காந்துட்டு பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். அதனால பசங்களை கூட்டிட்டு வந்தேன். ஒரு குடம் அங்க தண்ணியும் வச்சிருக்கேன். இவர் சாப்பிட்ற இடத்துல ஒரு கேன் தண்ணியும் இருக்கு. ஸோ இப்போ அறுவடை பண்ண நெல் எல்லாத்தையுமே கமிட்டிக்கு ஏத்துறதுக்காக சாக்குல இப்போ அள்ளிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு சாக்கு இருக்குன்னு. மொத்தம் நமக்கு வந்து 2.5 ஏக்கர் இருக்குன்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். 2.5 ஏக்கருக்கான நெல் ஃபுல்லாவே அறுவடை பண்ணி இப்போ சாக்குல நம்ம அள்ளிட்டு இருக்கோம். ஸோ இவங்களே தச்சு இவங்களே டெம்போல ஏத்தி விட்டுருவாங்க. டைமுக்கு பாத்தீங்கன்னா மிஷின் கிடைக்காது, டைமுக்கு இந்த நெல் பிடிக்கிறவங்க வர மாட்டாங்க, டைமுக்கு கமிட்டிக்கு நெல் கொண்டு போக முடியாது. இன்னைக்கு நமக்கு எல்லாமே டைமுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ நீங்களே பாருங்க, காலையில நமக்கு டைமுக்கு நெல் அறுவடை பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ டைமுக்கும் வந்து நமக்கு நெல்லும் புடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களே தச்சு நமக்கு கமிட்டிக்கு கொண்டு போய் இறக்கியும் கொடுத்துருவாங்க. நம்ம கமிட்டிக்கு போயிட்டு நெல்லுக்கு காவலுக்கு இருந்து நெல்லை வித்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு வர வேண்டியதா. அமௌண்ட் வந்து நமக்கு அக்கௌண்ட்ல தான் போட்டு விடுவாங்க, கையில எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அக்கௌண்ட்ல ஒரு 1 வீக்குள்ள போட்டு விட்டுருவாங்க. நெல்லு மூட்டை எப்படி தைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. இப்போ சாக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து நெல்லு கொட்டி வச்சுக்கிட்டோம். எங்கேயாச்சும் வந்து கிழிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கைப்பிடி வைக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வைக்கல அந்த கிழிஞ்சிருக்கிற இடத்துல வச்சு கோணூசியில சணல் கோத்து அப்படியே தைக்க வேண்டியதான். பாருங்க எப்படி தைக்கிறாங்கன்னு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தைக்க தெரியும். இது ஒரு ஈஸியான மெத்தடு தான். பாருங்க, சாக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்படிதான் நெல் அள்ளி வருஷம் வருஷம் இப்படிதான் சாக்குல தச்சு கமிட்டிக்கு கொண்டு போறோம். ஸோ பாருங்க, இது நான் வந்து போன வருஷமே நான் உங்களுக்கு வந்து அறுவடை பண்ற வீடியோஸ் வந்து போட முடியல. போன வருஷம் நான் வயலுக்கு போகவே இல்லை. ஏன்னா போன வருஷம் நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்தோம். அந்த டைம்ல வந்து அறுவடை பண்றதெல்லாம் போய் பார்க்க முடியல. ஸோ இந்த டைம் உங்களுக்காக தெளிவா எப்படி அறுவடை பண்றாங்கன்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி நம்ம நெல் விற்கிற இடங்க வருஷம் வருஷம் விருதாச்சலம் கமிட்டியில தான் நம்ம விற்போம். ஆல்ரெடி கடலூர் மாவட்டத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா தெரியும். மோஸ்ட்லி எது விற்கிறதா இருந்தாலும் நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே கடலூர் மாவட்டத்துல விருதாச்சலம் கமிட்டியில தான் கண்டிப்பா விற்பாங்க. தேங்காய், மல்லாட்டை, எள்ளு, நெல், ஸோ எல்லாமே நம்ம விருதாச்சலம் கமிட்டியில தான் கண்டிப்பா எல்லாருமே விற்பாங்க.
நம்ம வீட்ல வருஷம் வருஷம் எப்பவுமே விருதாச்சலம் கமிட்டி தாங்க. இப்ப மூட்டெல்லாம் தச்சு இப்போ டெம்போல ஏத்திட்டு இருக்காங்க. பாருங்க, நான் ஆல்ரெடி ஒரு ஆயுதம் எடுத்து காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா? அந்த ஆயுதத்தை வச்சுதான் அப்படியே சல்லு சல்லுன்னு மூட்டையை தூக்குறாங்க. சோ மூட்டை கணக்கெல்லாம் எண்ணிட்டேன். மொத்தம் பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர். நம்ம விவசாயம் பண்றது 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கருக்கு 83 மூட்டை வந்திருக்குங்க. இந்த பெரிய மூட்டை 83 மூட்டை வந்திருக்கு. ஸோ அடுத்து 2.5 ஏக்கருக்கும் வைக்க கிடக்கு பாத்தீங்களா? அந்த வைக்கலும் அம்மா வந்து வித்துருவாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் கத்தை எடுத்துக்கிட்டு மீதி கத்தையெல்லாம் வித்துருவாங்க. சுருட்டுறதுக்கு தனியா கொடுக்கணும். அடுத்து வைக்கலுக்கும் காசு தனியா இருக்கு. ஸோ வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.